அமுல்டாஸ் ஹைபிஸ்கஸ் ரோஸ்ல நீங்க கண்டிஷனர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. நான் இது ஃபியூ மந்த்ஸா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையான ஒரு ரிசல்ட் வந்து இருக்குங்க. 15 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ரோஜா ஒரு 4, 5 பூ எடுத்து போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூல தான் எல்லாருக்குமே தெரியும் சாஃப்டா ஷைனிங்கா ரீக்ரோத் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி ரோஜா பூல கூட உங்களுக்கு ரீக்ரோத், சாஃப்ட்னஸ், ஷைனிங் எல்லாமே கொடுக்குங்க. அமுல்டாஸ் பல்ப் வந்து ஒரு 2 ஸ்டிக்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரோஸ்மேரி லீவ்ஸ் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குட்டி உரல்ல போட்டு இது இடிச்சு நல்லா தட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. இது நம்ம மிக்ஸி ஜார்ல கூட போடலாங்க. பட் ஆனால் அந்த ஒரு பல்ப் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி அந்த அளவுக்கு வராது. ஸோ நம்ம இந்த உரல் கல்லில் போட்டு நம்ம இடித்து எடுக்கிறதுனால அந்த ஜெல் டைப்புன்றது சூப்பராக வருங்க. ஒருவேளை உரல் கல் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்க. ஹாட் வாட்டர் வந்து ஒரு 200 ml நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா க்ளவுஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம வெளியே வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. சூப்பர் கண்டிஷ்னருங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம இந்த கண்டிஷ்னரை இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி அந்த கண்டிஷ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லாம் டச் ஆகக்கூடாது, ஹேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த அமுல்டாஸ் கண்டிஷ்னர் ஹோம்மேடாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்க்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஹெட் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அமுல்டாஸ் ஹைபிஸ்கஸ் கண்டிஷ்னர் வந்து மோர் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும், ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும், கண்ட்ரோல் ஃப்ரிஸி ஹேர்ஸ். இதில் அதுவும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிஷ்னர் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் நம்மளால மசாஜே பண்ண முடியாதுங்க, ஹேருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அமுல்டாஸ் ஹைபிஸ்கஸ் கண்டிஷ்னர் வந்து நீங்கள் ஹோம்மேடாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம ஹேரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு ஹெட் வாஷ் பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரீக்ரோத்துக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். இந்த வின்டர் சீசனில் ஹேருக்கு வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் ஊற்றி குளிக்காதீங்க, வார்ம் வாட்டரில் குளிங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி குளிக்கிறதுனால ஹேர் பிரேக்கேஜ் ஆகும், ஹேர் ஃபால் அதிகமாகும், டேண்ட்ரஃப், ஆயில்லாம் ரொம்ப விடுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ரீக்ரோத்ன்றது கூட கம்மியாயிரும். நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறது கூட கம்மி பண்ணிடுங்க. வார்ம் வாட்டரில் குளிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.